செயற்கை நுண்ணறிவு என்னும் ஏஐ கையாளுவதில் கவனம் தப்பினால் சுட்டு பொசுக்கிவிடும் தீயை போல அழிவே. கவனம் தப்பினால் மரணம் நிச்சயம் என்பது செயற்கை நுண்ணறிவிற்கும் பொருந்தும். செயற்கை நுண்ணறிவு அழிவே என்று ஜாக்சிகாவை போல மாற்று கருத்து உடையோரை பயம் காட்டி பரிதவிக்க செய்வதற்கல்ல, உண்மையான சுயம் காட்டி சுதாரிக்க செய்வதற்கே. இது என் பேச்சிற்கான பொறுப்பு திருப்பு அல்ல, சிறுவன் எனது சின்னஞ்சிறிய சமூக பொறுப்பு. வள்ளுவன் பாட்டன் பாடியது போல் அறிவு அற்றும் காக்கும் கருவியாக இருக்கும் வரை ஆபத்தில்லை. ஆனால் அதுவே சுற்றமளிக்கும் குற்றமாய் மாறினால் அதைவிட பேராபத்து தருவது வேறில்லை. செயற்கை நுண்ணறிவு அழிவு என்று நான் மட்டும் சொல்லவில்லை. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என போற்றப்படும் சாம் ஆல்ட்மேன் செயற்கை நுண்ணறிவால் பலர் வேலை பறிபோகும் அபாயம் உள்ளது, சைபர் கிரைம் அதிக நிகழும் ஆபத்தும் உள்ளது என்று சொல்லி வருந்தி அடுத்த கட்ட ஆராய்ச்சியிலிருந்து விலகியிருக்கிறார் அவர். ChatGPT பயன்படுத்துவோரின் தனிப்பட்ட விவரங்களை திருடுவதாக காரணம் காட்டி இத்தாலிய நாடு அதை தடை செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு அணு ஆயுதம் போல என்று நம் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நாட்டு முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அச்சம் தெரிவித்துள்ளார். இமேஜ் போர்சிங்கின் தவறான கணிப்பால் கலிபோர்னியாவில் பெரிய கலவரமே நடக்க இருந்தது. சமீபத்தில் சீன பிரதமர் பேசாதை பேசியது போல் மார்பிங் செய்து அமெரிக்கா சீனாவிடையே பனிப்போர் நடக்கும் அளவிற்கு ஏழை ஆபத்தில் கொண்டு போய்விட்டது. டீப்ஃபேக் டெக்னாலஜியால் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் உலகை நம்ப வைக்கும் பேராபத்து செயற்கை நுண்ணறிவால் சத்தியமாய் சாத்தியம். ஏழை ஆப்புக்கள் எல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் ஆப்புகள். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தரும் அசைன்மெண்ட்டுகளை ஒரே நொடியில் செய்து தருகிறது செயற்கை நுண்ணறிவு. ஆசிரியர் கண்களையே ஏமாற்றி விடுகிறது. எளிதாக ஒட்டி வெட்டி பரிசும் பாராட்டும் பெற்று தருகிறது. இது எல்லாம் நல்லதுதானே என்ற ஜாக்சிகாவை போல ஒரு சிலர் அதனுடைய அறிவு முகத்தை அறிமுகப்படுத்தினால் அதை நாம் பாராட்டலாம். ஆனால் நம் படிப்பாற்றலும் படைப்பாற்றலும் சுருங்கி போய்விடுகிறது. நம் நினைப்பாற்றலும் கனவாற்றலும் மழுங்கி போய்விடுகிறது. நாம் பல்விளக்குவதிலிருந்து பள்ளிக்கூடம் சேருவது வரை நாம் உண்ண வேண்டிய உணவை, நாம் காண வேண்டிய கனவை, நாம் படிக்க வேண்டிய படிப்பை, நாம் சிந்தனையை, சொல்லை, செயலை, நாம் கேட்க வேண்டிய பாட்டை, நாம் தீர்மானிக்க வேண்டிய ஓட்டை என எல்லாவற்றையும் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவே தீர்மானிக்கும். ரிமோட்டை இணையத்திடம் கொடுத்து நாம் பொம்மைகளானால் என்ன ஆகும்? இதுவே செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். இதை பற்றி பேசும் பொழுதே எனக்கு இப்படி தடுமாற்றம் ஏற்படுது. அதை பத்தி நம்ம எல்லாம் பயன்படுத்துறோமே, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தடுமாற்றத்தை அது கொடுக்கும்.